ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்விட் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். சொல்லுங்க. ஏப்ரல் 15th டெலிவரி சொல்லியிருந்தாங்கல்ல. அதுக்கு அதான் நேற்று ஹாஸ்பிட்டல் போனப்போ 1 டே பிஃபோராகவே அட்மிட் ஆக சொல்கிறாங்கப்பா. சரி, ஓகே. டெலிவரி எனக்கு வரும், வேற யாருக்கோ இல்லை. சீரியஸ்னஸ் இல்லாமல் கேட்டுட்ருக்க. கேட்டுட்டு தாண்டி இருக்கேன். சொல்லு. வருண், நான் என்ன பேசிட்டு இருக்கேன்னு உனக்கு புரியுதா இல்லையா? நீயும் டென்ஷன் ஏத்தாத, சரியா? ஆல்ரெடி நான் ஹோட்டல்ல மாட்டிட்டு இருக்கேன். ஆபீஸ்ல வேற உயிரை வாங்குறானுங்க. இப்போ என்னதான் செய்ய சொல்ற? நீ ஆஃபீஸ் ஒர்க்கே பார்த்துட்டு இருந்தா என்ன யார் பார்த்துப்பா? உன்னை லாக்டவுன்லேயே கிளம்பி வர சொன்னேன். உன்னோட திமிரு. அங்கேயே இருந்து ஆஃபீஸ் ஒர்க்குன்னு பார்த்துட்டு இருந்தா எனக்கு இங்கே டெலிவரி டேட் கொடுத்துட்டாங்களே, என்ன பண்ண போற? உனக்கு என்ன, அந்த டைம் நான் உன் கூட இருக்கணும் அதானே? நாங்க இருப்பேன். வெய். மாப்பிள்ள, நேகாவுக்கு பொன் குழந்தை பிறந்திருக்கு மாப்பிள்ள. இருங்க, நேகாட்ட கொடுக்குறேன். பொண்ணு எப்படி இருக்கா? உன்ன மாதிரி தான் இருப்பா. ஏய், சாரிடி, நான் உன் பேச்சை கேட்டு இருக்கணும். சுச்சுவேஷன் இப்படி ஆகும்னு நினைக்கல. ரொம்ப கஷ்டப்பட்டியா? ஆமாம், இருந்துச்சு. ஆனால் இவளை பார்த்ததும் எதுவும் பெருசாக தெரியல. சரி, நீ கிளம்பி வர எல்லாம் ரெடி பண்ணிட்டியா? டாக்ஸி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இ பாஸ் கிடைச்சதும் கிளம்பிடுவேன். சரி, பார்த்து சேஃபாக கிளம்பி வா. இரு, வீடியோ கால் பண்ணுறேன். இங்கே நெட்வொர்க் டவுனாக இருக்கு. நீ பாப்பா ஃபோட்டோ அனுப்பு, நான் டவுன்லோட் பண்ண முடியுதா பார்க்குறேன். சரி, ஓகே, நீ பார்த்து வா. டேக் கேர். கண்டிப்பா. நீ பத்திரமா இரு. ம்.
அண்ணா ஏதாச்சும் பிரச்சனையா? வண்டியை நிறுத்திருக்கீங்க? இவர் யாரு? பாவம் சார், அவங்க அம்மா கொரோனா அஃபெக்ட் ஆகிடுச்சான். போகிற வழியில் வாணியம்பாடியில் இறக்கி விடணுமா. ஒரு சின்ன ஹெல்ப் தான். ஹலோ, நானே என் குழந்தைய பார்க்க போயிட்டுருக்கேன். இதில் இவர் வேற மாஸ்க் போடல. நோ, நாட் பாசிபிள் அட் ஆல். சார், அவசரத்தில் வந்தனால மாஸ்க் போடல சார். ப்ளீஸ் புரிஞ்சுக்கங்க சார். எனக்கு கொரோனாலாம் இல்லை சார். இந்த ரிப்போர்ட்டை வேணால் பாருங்கள் சார். சார், செக் போஸ்ட்டில் இருக்க மாட்டாங்க, செக்யூரிட்டி யாரும் இருக்க மாட்டாங்க. போகிற வழி தானே, கூட்டு போயிடலாம். உங்கள் வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்கள், சரியா? வந்து வண்டி எடுங்க. சார், ரொம்ப பேசாதீங்க. வண்டியோட ஓனர் நான் தான். ஏதோ பணம் கொடுத்துருவேண்டி உங்கள் பணத்தை இப்போ ரிட்டர்ன் பண்ணுறேன். நீங்கள் வேறு வண்டியை பிடிச்சி போங்க. தம்பி, வண்டியில் இருப்பா, போப்பா. ஒரு மனுஷன் ஹெல்ப் பண்ண தெரியல, வந்துட்டாங்க. ஹலோ, இப்படியே யோசிச்சுட்டே இருந்தா நின்றுக்கிட்டே தான் இருக்கணும். வந்து ஏறு. அண்ணா, நீங்கள் எத்தனை வருஷமான வண்டி ஓட்டிகிட்ருக்கீங்க? துபாயில் ஒரு 3 வருஷம் ஓட்டிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் இங்கே ஒரு 16 வருஷமாக ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஓ, தம்பி, எங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? காஞ்சிபுரத்தில் துணிக்கடையில் வேலை பார்த்துட்ருக்கேண்ணா. ஓ, மாதம் என்ன சேலரி தருவாங்க? ஒரு 12,000 வரும்ண்ணா. தம்பி, வீட்டில் யாரும் இல்லையா? அப்பா இறந்துட்டாருண்ணா. தம்பி நாக்பூரில் படிச்சுக்கிட்டு இருந்தான். 10 நாளைக்கு முன்னாடி அவனும் இறந்துட்டான். தம்பிக்கு என்ன கொரோனாவா? இல்லைண்ணா, இப்படி திடீர்னு லாக்டவுன் போட்டதுனால அங்கேருந்து கிளம்ப சொல்லிட்டாங்க. ஆனால் வண்டி எதுவும் கிடைக்காதனால வேறு வழி இல்லாமல் என் தம்பியும் ஒரு 10 பேரும் அங்கேருந்து நடந்தே வந்தாங்க. கிளம்பி 3வது நாள் நடக்க முடியாமல் ஹார்ட் அட்டாக்கில் இறந்துட்டான். முகத்தை கூட கடைசியாக பார்க்க முடியல. வாட் த ஹெல் இஸ் திஸ்? ஏன் கவர்மெண்டால ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வெஹிக்கிள் கூட அரேஞ்ச் பண்ண முடியாதா? ஃபிலிம் ஆக்டர்ஸ் கூட ஏதோ ஹெல்ப் பண்ணுறாங்க. பட் திஸ் இஸ் ரெடிகுலஸ்.
ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. தேங்க்ஸ். ம். தம்பி, அம்மா நல்லபடி பார்த்துக்கோ. ம், சரிண்ணே. உலகமே அழிஞ்சாலும் குடி ஒழிக்க முடியாது போல. ஹலோ, வருண் எங்க இருக்க? பக்கத்தில் வந்துட்டேன். இன்னொரு 30-40 மினிட்ஸில் ரீச் ஆகிடுவேன். சரி, ஓகேவா? ஓகே, பாய். கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உறுதுணையாக நின்று தன் உயிரை இழந்திருக்கிறார் டாக்டர் சரவணா. அவரது கடைசி நிமிட வீடியோ மக்களுக்காக. Yes. Everyone have their final day. ரொம்ப வலிக்குதா சரவணா? ஆமாண்டா வருண், நிஜமா நான் மிஸ் அடிக்கலடா. நாளைக்கு வேற வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு வர சொல்லிட்டாங்க. என்ன பண்ண போகிறேன்னே தெரியலடா. பயமாக இருக்கு. பெரியப்பாவும் அடிப்பார். அதுவும் இல்லாமல் துபாயில் இருக்க என் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்கன்னா அவரும் திட்டுவாருடா. சாரிடா சரவணா, ரப்பர் பேண்டில் பேப்பர் வச்சு மிஸ் அடித்தது நான் தான். பயந்துட்டு ரப்பர் பேண்டை தூக்கி போட்டேன். அது உன்னோட பேக் மேலே விழுந்துச்சுடா. என்னால் தான்டா நீ இவ்வளோ அசிங்கமும் பட்ட. சார் எல்லாரும் முன்னாடியும் எப்படி அடிச்சா நீ பார்த்துட்டு தானே இருந்த. ஒரு வார்த்தை கூட சொல்லணும்னு தோணல உனக்கு? எவ்வளோ அசிங்கமாக இருந்துச்சு தெரியுமாடா? டே சரவணா, நான் வேணும்னு பண்ணல சரவணா. சாரிடா சரவணா. இனி நீயும் என் கூட பேசாத, நானும் உன் கூட பேச மாட்டேன். டேய் இருடா, டேய் நில்லுடா சரவணா, சரவணா ஏய். ப்ளீஸ் ஆக்சிஜன் சிலிண்டருக்கு சார்ஜ் பண்ணாதீங்க. அப்பா, எனக்கு நடந்தது நீ மட்டும் தானப்பா. எப்படி தனியா இருக்கும் தெரியலப்பா. பார்த்துக்கோப்பா. நீங்கள் பேசணும்னு நினைக்கிறத கேமரா பார்த்து பேசுகிறேங்க. என் மகனை நினச்சி ரொம்ப பெருமையாக இருக்கு. மக்களுக்காக நிறைய சேவை பண்ணியிருக்கா. நீங்களாம் பத்திரமா இருங்க. எனக்கு வேற என்ன சொல்றது தெரியல.
சொல்கிறா. எங்கடா இருக்க? இங்கே ஓசூர் வரைக்கும் ஒரு கஸ்டமர் இறக்கிட்டு வந்தேன். சரி, நைட்டு 10 மணிக்குள்ள அந்த ஹாஸ்பிட்டல் போய் ஆக்சிஜன் சிலிண்டர் எடுக்கணும், தெரியும்ல? சரிடா, அங்கே போய் நான் சிலிண்டர் எடுத்துட்டு உனக்கு ஃபோன் பண்ணுறேன். சரி வச்சுட்டா. இவ்வுலகில் தடம் பதிக்க என் உள்ளே புனிதம் பிறக்க என் கையில் ஏந்த ஏக்கம் கொண்டு காற்றின் வேகத்தில் நான் செல்ல மின்னல் ஒன்று இந்த அருகே கண்ணீர் பயணத்தில் நான் தொடர ஒரு உயிரின் உயிராய் உலகில் தடம் பதிக்க ஒரு உயிரின் உயிராய் என் உள்ளே புனிதம் பிறக்க. தந்த மரம் மண்ணோடு சாய்ந்ததே கல்லாய் மாறி நின்றேனே மழை துளி பட்ட பின் என் மனம் கரைய புதிய தெளிவு பிறக்குதே கண் விழித்து பார்த்த பின்ன என் உயிரை மழை தாங்கி உன் விரலை பிடிக்க நானும் ஏக்கம் கொள்ள என்னையே